வணக்கம் மைடிய நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. இன்னைக்கு நம்மளோட ஜேகே கிரியேட்டிவிட்டியில குலு உற்சவ் 2.0 நவராத்திரியோடைய முதல் நாள் பூஜை தான் பார்க்க போறோம். எந்த மாதிரியான பூஜைகள் பண்ணணும், எந்த மாதிரியான நெய்வேத்தியம், அம்பாள் எந்த மாதிரியான அவதாரம் எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம தசவதாரத்துல பெருமாள் மேற்கொண்ட முதல் அவதாரத்தை பத்தின கம்ப்ளீட்டா ஒரு ஹிஸ்டரியுமே இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. முதல்ல குலுவை பத்தி பாத்துருவோமா? குலுல முதல் நாள் அன்னைக்கு அம்பாள் எந்த மாதிரியான அவதாரம் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஷைல்புத்ரி அவதாரம் எடுத்திருக்காங்க. ஷைல்புத்ரியானவங்க மலைகளோட மகளாக பார்க்கப்படுறாங்க. பார்வதி தேவியா பாவிச்சு இந்த ஒரு அவதாரமானது எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அவதாரம் பாத்தீங்கன்னா அம்பாளை 2 வயசு குழந்தையா பாவிச்சுதான் நம்ம என்ன பண்ணணும், பூஜை செஞ்சு அனுசரிச்சுட்டு வரணும். ஸோ அப்படி நம்ம பூஜை பண்ணும்போது அம்பாளுக்கு எந்த வகையான நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படின்னா வெண்பொங்கலும் சுண்டலும் கண்டிப்பா நம்ம டே 1 அன்னைக்கு அம்பாளுக்கு படைச்சே ஆகணும். வெண்பொங்கல் நல்லா மிளகு எல்லாம் போட்டு வெள்ளை சுண்டல் இருக்கு இல்லையா, மூக்கடலை சுண்டல், அதை ஊற வச்சு அதை சுண்டலா வேக வச்சு அம்பாளுக்கு நம்ம நெய்வேத்தியமா சமர்ப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம வாழைப்பழத்தையுமே நெய்வேத்தியமா அம்மனுக்கு நம்ம சமர்ப்பிக்கலாம். டே 1 அன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கலர் பாத்தீங்கன்னா ஒயிட் தான். நீங்க ஆஃபீஸ் கோயரா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுல இருக்கீங்க இருந்தாலுமே சரி, ஒயிட் கலர்ல உங்களோட சாரியோ சல்வாஸோ ஏதோ ஒன்று மேட்ச் ஆகுற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஃபுல் ஒயிட் எல்லாம் போட மாட்டேன், வீட்டுல ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு யாருக்காவது இருந்ததுன்னா ஹாஃப் ஒயிட் இருக்கிற மாதிரி, ஒயிட் ஷேட்ஸ்ல இருக்கிற மாதிரி, ஒயிட் ஃபேமிலியில இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு கலர், கிரீம் கலர், ஹாஃப் ஒயிட், சாண்டல், அந்த மாதிரி கலருமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டே 1க்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜை, பண்ண வேண்டிய யூஸ் பண்ண வேண்டிய கலர், அதே மாதிரி பண்ண வேண்டிய பலகாரங்கள் எல்லாமே. இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தசவதாரம் பத்தி பார்க்க போறோம். தசவதாரத்துல 10 அவதாரங்கள் எடுத்தாரு திருமால். அதாவது பூமியில தர்மம் அழிஞ்சிட்டு அதர்மம் ஓங்கிட்டு வந்துச்சான். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பண்ணாராம் பெருமாள், ஒரு வாட்டையுமே அந்த மாதிரி தர்மம் அழிஞ்சிட்டு வரும்போது ஒரு வகையான அவதாரம் எடுத்து பூலோகத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே காப்பாத்திட்டு வந்தார் அப்படின்னு தான் என்ன சொல்றாங்கன்னா புராணத்துல கூறப்படுது. அப்படி ஒரு அவதாரம் எடுக்கும்போது 10 அவதாரம் எடுத்திருக்காரு விஷ்ணு. 10 அவதாரங்கள்ல குறிப்பிடாம சில அவதாரங்களுமே இருக்குமா. வெங்கடாச்சலபதி அவதாரமா, மோகினி அவதாரம், ஹயக்ரீவர் அவதாரம், இந்த மாதிரியான அவதாரங்களுமே பாத்தீங்கன்னா அவர் எடுத்திருக்காரு. அதுல முதல்ல எடுத்த அவதாரம் என்னன்னா மச்ச அவதாரம். மச்ச அவதாரம் என்றது பாதி, அதாவது உடம்புல வயிற்று பகுதி வரைக்கும் மனுஷன் மாதிரி, அதாவது தேவர்கள் மாதிரியான உடம்பும், வயிற்றுக்கு கீழே பாத்தீங்கன்னா மீன் மாதிரியான வடிவமும் இருக்கும், உடம்புமே இருக்கும். பாதி மனுஷன் பாதி மீன் வடிவத்துல இருப்பாரு நம்மளோட விஷ்ணு, மகாவிஷ்ணு. எதனால இவர் இந்த ஒரு அவதாரம் எடுத்தாரு அப்படின்னா, ஒரு வாட்டி பிரம்மர் நல்ல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அவரை மீறியே அவர் வாயிலிருந்து வேதங்களானது வெளிவந்துகிட்டே இருந்துச்சா. பிரம்மதேவர் என்ன பண்ணாரா, நல்ல ஓய்வு எடுத்துட்டு இருக்கும் போது அந்த வேதங்கள் வெளியில வரும்போது என்ன ஆகுதான், ஒரு அரக்கன், சோமரக்கர் அப்படின்ற ஒரு அரக்கன் என்ன பண்ணானா அந்த வேதங்களை எல்லாத்தையுமே கேட்டு திருடிட்டானா. திருடிட்டு எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டானா, கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டானா. கடலுக்குள்ள போய் திருடின வேதங்கள் எல்லாத்தையும் பதுக்கி வச்சு ஒளிஞ்சுக்கிட்டானா. பிரம்மதேவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வேதங்கள் இல்லாம இயங்குமா என்ன இந்த லோகம்? உடனே என்ன பண்ணாரா, மகாவிஷ்ணு கிட்ட போய் அவர் முறையிட்டார். இந்த மாதிரி வேதங்கள் எல்லாத்தையுமே இந்த சோமரசன் திருடிட்டான், அசுரன், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மகாவிஷ்ணு என்ன பண்ணாரா, கடல்ல இருக்கிற இந்த அரக்கனை அழிக்கணும் இல்லையா, அப்ப கடலுக்குள்ள போகணும்னா கடல்வாழ் உயிரினமா தானே போய் ஆகணும். அதனால எடுத்த அவதாரம் தான் இந்த மச்ச அவதாரம். மச்ச அவதாரம் எடுத்து கடலுக்குள்ள போய் அந்த வேதங்களை மீட்டெடுத்து போராடி மீட்டெடுத்து வந்தாராம். அதனால எடுக்கப்பட்டதுதான் இந்த மச்ச அவதாரம். மச்ச அவதாரம் கோயில் எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம சென்னையிலேயே ஈசிஆர்ல உத்தாண்டி அப்படின்ற கிராமத்துல சூப்பரான மச்ச கோவில் இருக்கு. நீங்க இன்னும் அந்த கோவிலுக்கு விசிட் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. அந்த மாதிரியான ஒரு கோவிலுக்கு
போய் ஒரு வாட்டி பாக்குறதே மிகப்பெரிய பாக்கியம்தான் அது. கடலுக்கு பக்கத்திலேயே இருக்கும் அந்த கோயில், ஈசிஆர்ல இருக்கு. எங்க நீங்க போய் கேட்டாலுமே அந்த இடத்துல உத்தண்டி அப்படின்ற அந்த கிராமத்துக்குள்ள இருக்கு, யாரு வேணாலுமே சொல்லுவாங்க. ஸோ மச்சர் தான் அங்க கோபுரம்லாம் கிடையாது, திறந்த வெளியில தான் அந்த கோவில் இருக்கும். அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பெருமாள் இருப்பாரு மச்சவதாரத்துல. சுத்தி கடல் இருக்கும். முடிஞ்சா ஈவினிங் மேல போங்க, ஏன்னா ஃபுல் லைட் செட்டிங்கோட ரொம்பவே ஜொலிக்கா இருப்பாரு, காட்சி கொடுத்துட்டு இருப்பாரு. இந்த கடலோட அலை ஓசையானது கேட்டுக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா கோவில் பக்கத்திலே பாத்தீங்கன்னா பீச் தான் இருக்கும். இந்த கடல் ஓசை நம்மளுக்கு கேட்க அந்த மகாவிஷ்ணுவை நம்ம தரிசிக்கும் போது நம்ம இந்த பிறப்பு எடுத்ததுக்கே அதுதாண்டா பலன் அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம மச்ச அவதாரம் கோவில் இங்க சென்னையில ஈசிஆர்ல இருக்கு, தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்னையோட வீடியோல நம்ம கவர் பண்ணது என்ன, டே 1 நவராத்திரி பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் தசாவதாரத்துல முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தை பத்தியுமே பார்த்தோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்புறேன். கண்டிப்பா நீங்க ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாமா? தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் ஜேகே. ऐगिरिनन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द्यशिरोदिनि वासिनि विष्णुविलासिनि